ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2179வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகத்தின் 3வது தசகத்திற்குள் நுழைய இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு 21ஆம் பாசுரம். இந்த 21ஆம் பாசுரத்திற்கு சுவாமி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையும் பட்டரும் அற்புதமான உரைகளை அருளியிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதிலே இன்று 21ஆம் பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரையினை அனுபவிக்கலாம். முதல் தசகம் முதல் பாட்டில் அவனுடைய அழகையும் நீர்மையையும் பார்த்த பின்பும் கையில் அகப்பட்ட பொருளை கடலிலே தவறவிட்டது போலே நீர்மையுடைய அவனை மேன்மையுடையவன் என்று எண்ணி பரத்துவமுடையவன் என்று எண்ணி இழந்து விட்டேனே தோழி என்கிறாள் பரகால நாயகி. அவன் எப்படி வந்தான் என்ற தோழியின் முதல் கேள்விக்கு பதிலாக இந்த 3ஆம் தசகத்தின் முதல் பாட்டான இதில் அவன் வந்தபடியை சொல்லுகிறாள். இந்த பாட்டு சக்கரவர்த்தி திருமகன் தலைமகனாய் பரகால நாயகியான தலைமகள் ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளாக நடந்த பரிமாற்றத்தை வர்ணிக்கிறது. பாசுரத்தை பார்க்கலாம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம் சேர் குலை இருபாடு இலங்கையாட, மகரம் சேர் குலை இருபாடு இலங்கியாட, எய்வண்ண வெம்சிலையே துணையா, எய்வண்ண வெம்சிலையே துணையா, இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, தோழி அவரை தேவர் என்று அஞ்சினோமே. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம் சேர் குலை இரு பாடிலங்கி ஆட, எய்வண்ண வெம்சிலையே துணையா, இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே. அவ்வண்ணத் அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இனி இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம் பதவுரை பார்க்கலாம். மைவண்ணம் நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, கருத்த நிறமுடையதாய் நறுமணம் மிக்கதாய் அலகலகாய் பிரிந்து நிற்கும் திருக்குழல் கற்றையானது பின்னே அலையவும், மகரம் சேர் குலை இருபாடு இலங்கி ஆட, இருபுறத்திலும் மகர குண்டலங்கள் பொறிவுடன் அசையவும், எய்வண்ண வெம்சிலையே துணையா, இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அம்புமலை எய்வதையே இயல்பாக உடைய வெம்மையுடைய வில்லையே துணையாக கொண்டு இந்த திருமணங்கொல்லையிலே தாமும் தம்மை பிரியாத இளைய பெருமாளுமாக இருவராய் வந்து என் எதிரே நின்றார். அவருடைய கைவண்ணம் தாமரை, திருக்கைகள் செந்தாமரை பூ போல் அழகுடையன, வாய் கமலம் போலும் வாயும் தாமரை ஒக்கும், கண் இணையும் அரவிந்தம் இரு திரு கண்களும் அத்தாமரையே அடியுமகுதே. திருவடிகளும் அந்த தாமரையே. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி, அப்படிப்பட்ட அழகுடைய அவருடைய நிலைமையை கண்டு வைத்தும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவரை குறித்து நாம் பரதேவதை என்கிற நினைவாலே பயப்பட்டோமே. பாசுரத்திற்கான திரண்ட பொருள். எம்பெருமானுக்கும் பரகால நாயகிக்கும் காந்தர்வ திருமணத்தால் தெய்வ புணர்ச்சி ஏற்பட்டது. இதனை அறிந்த தாய் வெகுண்டாள். தலைவி குறியிடத்து செல்லாதிருந்தாள். ஒரு நாள் ஊரை சார்ந்த நந்தவனத்திற்கு பூக்கொய்ய புறப்பட்டாள் தலைவி. அதை கேள்வியுற்ற எம்பெருமான் வேட்டையாடுதலை காரணமாக கொண்டு எடுத்து கட்டின குழல் கற்றையும்
பிடரியில் தழைத்து அலைகின்ற மயிரும் இறுக்கிய காணமும் கட்டின கச்சும் இடக்கையிலே நடுக்கோத்து பிடித்த வில்லும் வலக்கையிலே இறுக்கின அம்பும் முதுகிலே கட்டின அம்பரா துணியுமாய் சேர தோழி விலகிச் செல்ல தெய்வ யோகத்தாலே கலவி கூட பின் நாயகனும் புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே என்னும்படி செல்ல தோழி நங்காய் வந்தது என் செய்தது என் என வினவ தலைவி கூறுகிறாள். அவனுடைய சீலத்தையும் அழகையும் கண்டு வைத்தும் கைப்பட்ட பொருளை கடலிலே வீசி எறிந்தது போலே ஏதோ வேறாக நினைத்து அஞ்சி இழந்தோமே தோழி என்கிறாள். ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் தலைமகளாக இந்த பாசுரம் வெளிப்படுகிறது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் விபுலமான உரை விவரணம். மைவண்ணம் திருக்குழல் கற்றை மை போன்ற கருநிறம் உடையதாக இருக்கிறது. எம்பெருமானுடைய திருமேனியும் கருநிறமேயானாலும் அது கார்மேகம் போன்றதாகையாலே சிறிது வெளுப்பும் கலந்திருக்கும். ஏனென்றால் கார்மேகத்திலே நீர் நிறைந்திருக்கும், அதனாலே அது சிறிது வெளுப்பும் கலந்திருக்கும். திருக்குழலின் கருப்பு நிறத்தோடு ஒப்பிடும்போது திருமேனியின் கருமை ஸ்படிகம் போல் வெளுத்தது என்று கூறும்படியாயிருக்கும். அதனால் திருக்குழல் திருமேனிக்கு பரபாகம் எனப்படும் வண்ணச் சேர்த்தி அழகை அளிப்பதாய் உள்ளது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. நறுங்குஞ்சி, நறுமை என்றால் மனத்தை குறிக்கிறது. மிக்க மனமுடைய குழல் என்றபடி 3 வகை தாபங்களாலும் வருந்தும் சம்சாரிகள், விரகதாபம் ஆகிற பிரிவு துன்பத்தால் வருந்தும் நாயகிகள் ஆகிய அனைவருக்கும் அத்துன்பத்தை ஆற்றும்படி இருப்பதல்லவோ திருக்குழலின் மிக்க நறுமணம். கேசவக கிலேச நாசனக, கேசவன் துன்பத்தை போக்கக்கூடியவன் என்று சொல்வார்கள் அல்லவோ. காண்பதற்கு மகிழ்ச்சி தருவதாய் இருப்பதோடு நெஞ்சில் உள்ள துன்பம் தீரும்படியாக திருக்குழலின் நறுமணம் மிகுந்து உள்ளது. குஞ்சி திரள் திரளாக சுருண்டிருந்ததன்றி தனித்தனியே பிரித்து எண்ணலாம்படி திருக்குழல் தனித்தனியே சுருண்டிருக்கிறது. கொள்கின்ற கோள் இருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தலைகொள் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கேட்டது போல இல் பொருள் உவமையாக ஒரு இருளை எம்பெருமானுடைய திருக்குழலுக்கு உபமானமாக கற்பித்து அது ஒப்பாக மாட்டாமையாலே அன்று மாயன் குழல் என்று இதை மாயன் குழல் என்று சொல்லலாமே ஒழிய இதற்கு ஒரு உபமானம் உண்டோ என்றார் அல்லவோ. ஓரளவுக்குத்தான் இருள் எம்பெருமானுடைய குழலுக்கு உபமானமாக அமையும், அதற்கு முழு உபமானமாக அது அமையாது என்று குறிக்கிறது இந்த செய்தி. உலகில் காணப்படும் நிலையில்லாத இருள் எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கும் குழலுக்கு ஒப்பாக மாட்டாதல்லவோ. காட்சிக்கு இனியதாய் மனதுக்கு இனிதாய் நாளும் அனுபவிப்பதற்கு உரிய குழல் என்பது. குழல் பின் தாழ வலுவழுப்பான நீளமான வளைந்த முன்மயிரை உடைய திருக்குழலின் தொகுதி பின்னே அசைந்தாட. பின் தாழ, நீ பின்புறத்தை கண்டபடி எப்படி என்று தோழி கேட்க, பெருங்காற்றை எதிர்த்து நிற்க மாட்டாமை போலே என்னுடைய அழகு அலைகளை கண்டு நேராக என்னை பார்க்க மாட்டாமல் முகத்தை சற்றே திருப்பிக் கொண்டார், அப்போது கண்டேன் என்கிறாளாம் தலைவி. முன்புறம் நெற்றி வரையில் உள்ள மயிர் பின்புறம் தோள்களில் படிந்த நிலையில் காணப்படுகிறது. பின் தாழ எல்லா ஆற்றலும் உடைய எம்பெருமான் கூட எதிரே நின்று நேருக்கு நேர் பார்க்க முடியாதபடி அல்லவோ இவளுடைய அழகும் இனிமையும் இருக்கின்றன. மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட, அந்த குழலின் இருட்சியாலே கண்கள் இருண்டு திருமுகம் கண்களுக்கு புலப்படாதிருக்க அந்த நிலையில் 2 சந்திரர்கள் உதித்தபடி அல்லவோ திருமகர குழைகள் உள்ளன. அனுமன் சீதா பிராட்டியை இலங்கையிலே தேடுகிற நிலையிலே சந்திரோதயம், சந்திரன் வந்து அந்த வெளிச்சம் கொடுத்து உதவினது போலல்லவா திருமகர கொலைகள் திருக்குழலாலே இருண்ட திருமுகத்துக்கு விளக்கமாக உள்ளன.
இலங்கி குழலுக்கு குலைகளும் குலைகளுக்கு குழலும் பின்னணி போல விளங்கி வந்த விளக்கத்தை சொல்கிறாள். மகர குலைகள் திருக்குழலுக்கு அணியாக உள்ளனவா அல்லது திருக்குழல் மகர குலைகளுக்கு அணியாக உள்ளதா என்று தெரியாதபடியான அந்த பின்னணி அழகை நீ காணப்பெற்றில்லையே என்கிறாள் தலைவி. ஆட ஒரு கடல் அசைந்து வந்தது போலே அல்லவா நாயகன் வருகிற போது இரண்டு பக்கமும் திருமகர குலைகள் அசைந்து அசைந்து வந்தது எனலாம். விருப்பத்திற்குரியவளை அல்லது பொருள்களை கண்டால் முகத்திலே சில அசைவுகள் உண்டாகும் அல்லவா, அதனால் குண்டலங்கள் ஆடுகின்றன என்று பட்டர் அருளி செய்வாராம். நஞ்சியர் எம்பெருமான் முன்னழகை காட்டுவது பின்னழகை காட்டுவது என்று எவ்வளவு செயல்கள் செய்தான். இவள் பெண்மையை அளிப்பதற்காக அப்படி செய்தபோது குண்டலங்கள் அசைந்தாடியபடியை சொல்கிறது என்று அருளி செய்வார் நஞ்சியர். கூட வந்தார் யார் என்று கேட்க, எய்வண்ண வெம்சிலையே துணையா, கையும் வில்லுமே துணையாக வந்தார் என்கிறாள் பரகால நாயகி. எய்தலையே இயல்பாக உடைய கொடியவில் எய் வண்ண வெம்சிலை. பிறரை குத்துவது என்பது மூங்கிலினுடைய பண்பல்லவோ, அதனால் எய்தலையே இயல்பாக உடைய கொடியவில். முன்னர் நம்மை சேர்த்து வைத்ததும் வில்லல்லவோ என்று வில்லையே துணையாக கொண்டு வந்தார். வில்லை முறித்து ஜானகியின் தோள்களை தோய்ந்தவர் அல்லரோ அவர். ஒரு கோளை எடுத்தால் கூட அவனை ஆடவருள் மிக்கானாக்கு ஆற்றல் உடைமையும் ஆடவருள் மிக்கானு கல்லால் தூக்க முடியாதிருத்தலும் அந்த வில்லின் இயல்பு. ஜமதக்ன முனிக்கு பிறந்தார் பரசுராமன் ஆழ்வானை காட்டிலும் மேம்பட்ட உயர்ந்த ஆடவன் எடுக்கும் நிலையே அந்த வில்லுக்கு ஏற்பட்டது. எடுத்து எய்ய வேண்டியவனுடைய உள்ளத்துணையும் வேண்டாத வில். வெஞ்சிலை கையில் வில்லை கண்ட போதே பயத்தாலே எதிரிகள் குடல் குழம்பும்படியாக இருக்கக்கூடிய வில். கையும் வில்லுமாயிருக்கிற இருப்பை கண்டால் நட்புடையவர்கள் வாழும்படியாயும் பகைவர்கள் அழியும்படியாயும் அல்லவோ இருப்பது அந்த வில். கையில் பிடித்த வில்லும் தாமுமாய் வந்த ஆண் பிள்ளைத்தனத்தை நீ காணும் வாய்ப்பை பெறவில்லையே என்று தோழிக்கு கூறுகிறாள் தலைவி. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர் ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாராம் பரிசஸ்வஜே. ராமாயணம் ஆரணகாண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. எதிரிகளை அளித்தவரும் மகரிஷிகளுக்கு சுகத்தை அளிப்பவருமான அந்த ராமபிரானை பார்த்து சீதை மகிழ்ச்சி அடைந்து ராமனை தழுவிக்கொண்டாள் என்கிறபடியே சீதா பிராட்டி கரதூஷணாதியரை வென்ற பெருமாளின் வீரத்திலே அல்லவோ ஈடுபட்டாள். சிலையே துணையா, கலவிக்கு தலைமகளோடு கூடுவதற்கு வந்தவராகையாலே அசேதனமான வில்லை மட்டும் கொண்டு சேதனர் எவரையும் கூட்டி வராமல் வந்தார் என்பது ஒரு பொருள். தனியாக வந்தார், வில்லை மட்டும் கொண்டு வந்தார் என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள், காண்பவர்க்கு நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டால் வேட்டையாட வந்தோம் என்று சொன்னால் மறுபேச்சு பேச முடியாதபடி வேட்டையாடுவதற்குரிய வில்லோடு வந்தார் என்றும் சொல்லலாம். தலைமகளும் பூப்பறிப்பது என்ற ஒரு காரணத்தை சொல்லி கொண்டுதானே நந்தவனத்திற்கு வந்தாள். அதே போல தலைவனும் வேட்டையாட வந்தது போல் வந்தான். இங்கே நான் பெருஞ்செல்வத்தை கண்டெடுத்த இடம் இது என்கிறாள். தான் எம்பெருமானுடன் கூடலாகிற புதையலை எடுத்த இடம் இதுவே அல்லவோ என்பது பொருள். கலந்து பிரிந்த பின்பும் மண்ணை மோந்து கொண்டு கிடக்கலாம்படியான அடையாளம் தெரிய நடந்த அடிச்சுவடு உள்ளது என்கிறாள் பரகால நாயகி. இங்கே என்று அவனோடு கூடிய திருமணங்கொல்லையை காட்டுகிறாள். இங்கே இருவராய் வந்தார். சற்று முன் சிலையே துணையா என்று சிலை தவிர வேறு துணை இல்லை என்று இருக்க, இங்கு இருவராய் வந்தார் என்பது பொருத்தமில்லாமல் இருக்கிறதே என்றால், கையில் வில்லை போலே இளைய பெருமாளும் என்பதனாலே பெருமாளை நிரூபித்து தரும் ஒரு பகுதியாய் இருப்பவராகையாலே முரண்பாடு இல்லை. எம்பெருமான் ஒரு பகுதிதான் இளைய பெருமாளும், அதனால் இருவரும் சேர்ந்ததுதான் சக்கரவர்த்தி திருமகன் என்பதனாலே
இருவராய் வந்தார் என்று சொல்வதிலே முரண்பாடு இல்லை. ராமஸ்ய தட்சிணோ பாகு, ராமனுடைய வலக்கை இலக்குவன் என்று கூறுவார்கள் அல்லவோ. இப்படி வலது கையாக இருப்பவர் என்றால் இருவராய் வந்தார் என்று பிரித்து கூறுவது ஏன் என்றும் கேள்வி எழலாம். அப்படியெனில் அணைக்கும் தோளோடே வந்தார் என்று சொல்லுவதால் பிரித்து சொல்வதாகாது. மேலும் இவன் எம்பெருமானுக்கு படுக்கையான ஆதிசேஷனின் அவதாரமாகையால் காதலியோடு கூடுவதற்கு வருபவர் படுக்கையோடு வருகை இருவராய் வந்ததாகாது. இருவராய் வந்தார், இரு தன்மைகளோடு வந்தார் என்றும் கூட பொருள் கொள்ளலாம். அதாவது தேவத்தன்மையாகிற பரத்துவமும் மனிதத்தன்மையாகிற நீர்மையும் கலந்து வந்தார். அடுத்து சுவாமியாய் வரவில்லை, அடியவனாய் வரவில்லை, இரு தன்மைகளும் கலந்து வந்தார். சுவாமியாயும் வந்தார், அடியவனாயும் வந்தார். 3, ஒன்றோடொன்று முரண்பட்ட இரு தன்மைகள் எப்படி கலந்து வர முடியும் என்றால், தம்முடைய சுவாமித்துவத்தை காட்டுவதற்காக தன்னுடைய காலை என் தலையில் வைப்பதற்காக வந்தவர் என்னிடம் தோற்று அன்பாலே என் காலை தம்முடைய தலையிலே வைத்து கொண்டார் என்பது கருத்து என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. பொதுவாக திருமணங்களிலே நாயகன் நாயகியின் காலை பிடித்து கையை பிடிக்கும் போது அவளுக்கு தலைவனாயிருப்பான். திருமணத்தின் போது நாயகன் நாயகியை கைப்பிடிப்பான், அப்போது அவளுக்கு தலைவனாயிருப்பான். தன்னுடைய கலவிக்காக படுக்கை அறையில் படுக்கும் போது நாயகிக்கு வசப்பட்டவனாக நடப்பதை காண்கிறோம் அல்லவா. எம்பெருமான் அடியவர்களுக்கு சொரூபத்துக்கு தகுந்த சுவாமியாகவும் இருக்கிறான். ந சாஸ்திரம் நைவ சக்கிரம, சாத்திரமும் இல்லை ஒரு முறையும் இல்லை என்ற நிலையும் வேண்டும். தாமும் நாமுமாக இருவரே அந்த இடத்தில் இருக்கும்படியாக வந்தார் என்றும் சொல்லலாம். அதாவது தலைவனும் தலைவியும் ஆக அந்த இருவரே அந்த இடத்திலே இருக்கும்படியாக வந்தார் என்றும் சொல்லலாம். வந்தார் அவர் இருந்த இடத்திற்கு. அவர் இருந்த இடத்திற்கு நாம் மடலேறுதல் முதலின செயற்கரிய செயல்களை செய்து அடைய வேண்டி இருக்கவும், நாம் இருந்த இடத்திற்கல்லவா வந்தார், அவரே வந்தார் என்கிறாள் பரகால நாயகி. அப்படியல்லாமல் காலால் நடந்து வந்த போது அவரது நடையழகை நீ காணப்பெற்றிலேயே என்று தோழிக்கு சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நடை சக்கரவர்த்தி என்ற விருது சொல்லும்படி அல்லவோ அவர் நடந்த நடை இருந்தது என்பது கருத்து. வந்தார், என் முன்னே நின்றார். பெரிய வேகத்தோடு வந்தவர் கடலை கண்டு தேங்கிய நதி போலே என்னை கண்டு என்னை வெற்றி கொள்ள முடியாமல் தயங்கி என் முன்னே நின்றார். இவர் முகத்தை நேரே பார்ப்பது எப்போதோ என்று நான் எதிர்பார்த்து நிற்பது தக்கதாயிருக்க, இவள் நம்மை நேரே முகம் பார்க்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து நின்றார் அல்லவோ தலைவர். நின்றார், அடியெடுக்க முடியாமல் நின்ற இடத்திலேயே நின்றார் எம்பெருமான். மரம் போலே அசையாமல் நின்றார் என்றோ, வேறு போக்கிடம் இல்லாமையால் நின்றார் என்றோ எப்படி வேண்டுமானாலும் பொருள் செய்து கொள்ளலாம். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே. அந்த அழகு கடலில் தான் அகப்பட்ட சுழிகளாகிற கை, வாய், கண், அடி ஆகியவற்றை சொல்லுகிறாள் பரகால நாயகி. அடியிலிருந்து தொடங்கி மேலே செல்லாமலும், அல்லது மேலிருந்து தொடங்கி கீழே வராமலும், கண்ணிலிருந்து தொடங்கி கீழே செல்லாமலும், மேலும் கீழுமாய் மாற்றி மாற்றி சொன்னது இவள் அவனை அனுபவித்த முறை அப்படியாகையாலே. கைவண்ணம் தாமரை, முதலில் தன்னை மேல் விழுந்து திருமணத்தின் போது பிடித்த கையை சொல்கிறாள். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கையை பிடித்த பின் தனக்கு வேறு போக்கில்லாமை வெளிப்படும்படியாக வாய் கமலம் போலும். இது ஒரு வடிவழகு இருந்தபடியன், இது ஒரு முலை அழகு இருந்தபடியன், இது ஒரு கண்ணழகு இருந்தபடியன் என்று இனிய சொற்களை சொன்ன வாயை, சக்கரவர்த்தி திருமகனின் வாயை அடுத்தபடி சொல்கிறாள். வாய் கமலம் போலும், கண் இமையும் கண் இணையும் அரவிந்தம், 2 கண்களும் அரவிந்தம். இனிய சொற்களை சொல்லத் தொடங்கினவர் இனியவளான அவளை கண்டவுடன் வாய் தடுமாறி மற்றபடி பேச வேண்டியவற்றை கண்ணாலே பேசுவார் அல்லவோ. இன்சொல் இவருடைய அன்பை காட்டுவதல்லவோ. அந்த அன்பு முழுவதும் கண்ணிலே வெளிப்படும்படி நின்றார் என்கிறாள் நாயகி.
அடியும் அகுதே. அந்த கண்ணோக்குக்கு தோற்று விழும் திருவடிகளை சொல்கிறாள். கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமல வண்ணம் என்று உபமானமான தாமரையை ஒருமுறை சொன்னது போலே இங்கும் ஒருமுறை சொல்வதே போதுமானதாக இருக்க, இனிமையின் மிகுதியாலே ஒவ்வொரு அவயவத்திற்கும் தாமரையை தனித்தனியாக உபமானமாக சொல்லுகிறாள். மற்ற 3 இடங்களிலும் போலே இங்கும் அடியும் தாமரை எண்ணாமல் அகுதே என்றது அதில் மதிப்பின்மை தோற்ற சொல்லுகிறாள். கீழே 3 இடங்களிலும் இந்த இடத்தில் போலே கை, வாய், கண் ஆகியவற்றுக்கும் தாமரை தகுந்த உதாரணம் அன்று என்று உணர்த்துகிறது. நீ வர்ணிப்பது நாயகன் வந்த வரவை கேட்டது போலல்லாமல் நேரே கண்டது போல இருக்கிறது என்று தோழி சொல்ல, நான் வர்ணித்ததும் போதாது, அவ்வண்ணத்தவர் என்று சொல்லலாமே ஒழிய இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை என்கிறாள் பரகால நாயகி. பசியெடுத்த ஒருவன் உணவை முகர்ந்து பார்த்தால் ஏற்படும் திருப்தியே என்னுடைய இந்த வர்ணனையால் விளையும். அவர் வந்த முறையையும் அவரையும் நம்மால் பேச முடியுமோ? நீ கேட்டபடியே உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னேனே தவிர ஒரு உபமானமிட்டு சொல்லலாம்படி இருப்பதில்லையே அவருடைய வடிவழகு. அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் என்றுதான் சொல்ல முடியும் என்கிறாள் பரகால நாயகி தோழியிடம். நிலைமை கண்டும் ஜெயம் நண்பனாக வந்தடைவனை கைவிட மாட்டேன் என்று ராமபிரான் ராமாயணம் யுத்த காண்டத்திலே விபீஷணன் வந்து சரணடைய வந்த போது சொன்னார் அல்லவா, ஜெயம் என்கிறபடியே என்னை பெற்றால் உயிர் தரிக்கும்படியும் பெறாவிடல் உயிர் விடும்படியாகவும் இருக்கும் இவருடைய தன்மையை கண்ட பின்பும் அவர் நிலைமை கண்டும் அவருடைய வடிவழகு இருந்தபடி அது, நீர்மை இருந்தபடி அது, அடியாரை காக்கும் உறுதி இருந்தபடி அது, இவ்வளவையும் கண்ட பின்பும் அவர் நிலைமை கண்டும் முன்பு உன் வாயாலே கேட்டிருந்தது மட்டுமே உன்னிடம் கேட்டது போலே கண்ட பின்பும் கண்டும் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. உபாசகர்கள் பல ஜென்மங்கள் சாதனா அனுஷ்டானம் பண்ணி காண்கின்ற அந்த எம்பெருமான் ஒரு சிரமமும் இல்லாமல் என் கண்ணுக்கு புலப்பட்ட போதிலும் அவனுக்கு பரத்வமே சொரூபம் என்று எண்ணி நான் அவனை நழுவ விட்டேனே என்கிறாள் தோழி. அவர் வடிவழகு இருந்தபடியும் வந்த வரவு இருந்தபடியும் நின்ற நிலை இருந்தபடியும் நீ காணப்பெறவில்லையே தோழி என்று தோழியிடம் கூறுகிறார் பரகால நாயகி. அவரை நம்மை விட்டு உயிர் வாழ மாட்டாது இருந்தபடி அவரை நான் அவரை பிரியும் போது அசன்னேவ சபவதி, தைத்திரி ஆனந்தவல்லியிலே சொன்னது போல அசன்னேவ சபவதி, அவன் இல்லாததை போலே ஆகிறான் என்னும்படி இருக்கிற நாம் என்றோ அவனை பிரிந்து வாழமாட்டாத நாம் என்றோ பொருள் கொள்ளலாம். அல்லது தோழியையும் கூட்டி ஒன்றுக்கு மேற்பட்டவராயிருக்கையாலே நாம் என்பதாகவும் கொள்ளலாம். தேவர் என்று அவன் சொரூபத்தை உள்ளபடி உணராமல் வேறாக அறிந்து தேவர் என்று நாம் அவனை பரதேவதை என்று மயங்கினமொழிய ஆத்மானம் அனுசம் மன்யே என்று ராமாயணம் யுத்த காண்டத்திலே நான் என்னை மனிதனாக நினைக்கிறேன் என்று ராமபிரான் சொன்ன வார்த்தையை உணரவில்லையே. ஆத்மானம் அனுசம் மன்யே, நம்மில் ஒருவனாக அவன் வந்திருக்கும் போது அவன் வேறு வகுப்பை சார்ந்தவன் என்று எண்ணிவிட்டோமே. நான் என்னை மனிதனாக நினைக்கிறேன் என்ற அவனுடைய நினைவை பின்பற்றாமல் விட்டு விட்டோமே. தேவர் என்று எண்ணி பவான் நாராயணோ தேவக, தாங்கள் நாராயணனாகிய கடவுள் என்று வழிப்போக்கர் பிரம்மன் கூறிய வார்த்தையே மனம் கொண்டு விட்டோம். அஞ்சினோமே, பின்வாங்கினோம். அஞ்ச வேண்டாத இடத்தில் அச்சம் கொண்டோம். நாம் அஞ்சினோம். ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் வார்த்தை இருப்பனவற்றை காண் என்று நஞ்சியர் இந்த பாடல் பொருளை ஜானகியின் கருத்தாக கொண்டு விளக்குவார். பிரிந்த போதும் அவர் நினைவு அவளுக்கு மாறவில்லை. தோழி, நீ அருகில் இல்லாமையாலேயே நான் அவனது மேன்மையை நினைத்து அவரை இழந்தேன். அவர் தன்மையையும் என் தன்மையையும் அறியும் நீ என் கூட இருந்திருந்தாயானால்
என் கலக்கத்தை போக்கியிருக்கலாம், நானும் வாழ்ந்திருப்பேன் என்கிறாள் பரகால நாயகி தோழியிடம். அற்புதமான ஒரு பாசுரம், மிகச்சிறந்த ஒரு ஒரு பாசுரம் இது. மீண்டும் பாசுரத்தை அன்வயிக்கலாம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ, மகரம் சேர் குலை இரு பாடு இலங்கி ஆட, எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே, அவ்வண்ணத் தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. மைவண்ண நறுங்குஞ்சி குழல்வின் தாழ, மகரம் சேர் குலை இருபாடு இலங்கி ஆட, எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியுமகுதே, அவ்வண்ணத் தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்ற இந்த அற்புதமான ஆச்சரியமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இதே பாசுரத்திற்கான பட்டர் அருளிய வியாக்கியானத்தின் சுருக்கத்தை நாளை நாம் அனுபவிப்போம். பட்டர் இந்த பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய வியாக்கியானம் சுமார் 70 பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது. அதை அப்படியே அனுபவித்தல் என்பது இங்கே நேரம் காரணமாக இயலாது. எனவே எவ்வளவு சுருக்கமாக அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக அனுபவிக்கலாம் நாளை. மற்றபடி அந்த பாசுர அவருடைய அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்க எண்ணினால் பக்தர்கள் அன்பர்கள் அந்த பட்டர்படி வியாக்கியானத்தை எடுத்து படித்து அனுபவித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.